மிக்க அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம்முடைய முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, விழா நாயகர் ஐயா நல்லகண்ண அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கிற அனைத்து தலைவர்களே, முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே மற்றும் திரளாக வந்து குழுமி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தின் தாய்மார்களே, அனைத்து தோழர்களே, இன்றைய நாள் நம்முடைய தமிழகத்தின் வரலாற்றில் பொன்னேடு, அதிலும் குறிப்பாக நம்முடைய மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களை இந்த விழாவுக்கு அழைப்பதற்காக நானும் நண்பர் மணிவண்ணனும் சென்றபோது அவர் என்னிடம் காட்டிய அந்த அன்பு என்னை நெகிழ வைத்தது. அதே போல கால் முறிவுக்கு உள்ளாகி நான் மதுரையில் வீட்டில் படுத்திருந்த போது அவர் அங்கே வந்து என்னை பார்த்து ஆறுதல் கூறிவிட்டு சென்றதும் என்னுடைய நெஞ்சில் அழியாமல் பதிந்திருக்கிறது என்பதை நன்றியோடு நினைவு கூறுகிறேன். நம்முடைய முதல்வர்களுக்கு இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலேயோ மற்ற மாநிலங்களிலோ இருந்த முதல்வர்களுக்கோ அல்லது இந்தியாவின் தலைமை அமைச்சர் பொறுப்புகளில் வீற்றிருப்பவர்களுக்கோ கிடைக்காத ஒரு பெரும் வாய்ப்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்கு தங்களை ஒப்படைத்துக் கொண்ட, அதற்கு தலைமை தாங்கிய மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், அபுல் கலாம் ஆசாத், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களின் நூற்றாண்டு விழாக்கள் அவர்கள் மறைந்த பின்னால் தான் நடந்தது. நம்முடைய தமிழகத்தின் பெருந்தலைவர்களாக வீற்றிருந்த பெரியார் அவர்கள், ராஜாஜி, காமராஜர் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், ஜீவா அவர்கள், பி. ராமமூர்த்தி அவர்கள், மாப்போசி போன்ற தலைவர்கள் எல்லாம் நம்முடைய தமிழகத்திற்கு அருந்தொண்டாற்றி இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடக்கூடிய அந்த பெரும்பேறு நமக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் வாழும் காலத்திலே கொண்டாட முடியவில்லை. அதற்கு பின்னால் கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் முதலாக தியாக தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்களின் நூற்றாண்டு விழாவை அவர் நம் மத்தியிலே வாழும் இந்த காலத்தில் கொண்டாடக்கூடிய பெரும் வாய்ப்பினை நம்முடைய முதல்வர் பெற்றிருக்கிறார். இதற்கு முன்னால் இருந்த முதல்வர்களோ யாரும் பெறாத அந்த பெரும் வாய்ப்பு அவர் முன்னிலையிலே இந்த விழா இன்றைக்கு சிறப்பாக நடப்பதைக் கண்டு நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா நல்லகண்ணு தியாகம், தொண்டு, எளிமை, இனிமை இவற்றால் நிறைகுடம் போன்றவர். அவருடைய தியாகத்திற்கு ஈடு இணை கிடையாது. அவருடைய இளம் பருவத்தில் எத்தனையோ இன்னல்களுக்கிடையே, எவ்வளவோ அடக்குமுறைகளுக்கிடையே ஆயுள் தண்டனையெல்லாம் விதிக்கப்பட்டு சிறையிலே இருந்து மக்களுக்காக அரும்பாடுபட்ட ஒரு பெருந்தலைவர். அவர் வாழும் இந்த காலத்திலேயே நாம் அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதன் மூலம்
நாம் எல்லாம் இந்த தலைமுறையைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் கிட்டி என்ற பெருமை வேறு யாருக்கும் கிட்டாது என்ற வகையில் 1924ஆம் ஆண்டு வட இந்தியாவில் உள்ள கான்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியவர் ஒரு தமிழர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் ஆவார்கள். அந்த கட்சியின் 100ஆண்டு விழா நடைபெறுகிற இந்த நாளில் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக விளங்குபவர் ஒரு தமிழர் தோழர் ராஜா அவர்கள் என்பது வரலாற்றில் தற்செயலாக ஏற்பட்டது அல்ல. அதிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1924ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி தொடங்கப்பட்ட நாளில்தான் நம்முடைய விழாநாயகர் ஐயா நல்லகண்ணு அவர்கள் பிறந்தார்கள். இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பார்ப்போமானால் வரலாறு தன்னுடைய ஆழமான தடத்தை இதில் பதித்திருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். அருமை நண்பர்களே, ஐயா நல்லகண்ணு அவர்கள் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் போதே பாரதி பாடல்களினாலே ஈர்க்கப்பட்டார். அவர் பள்ளி பருவத்தின் போது செக்கிழுத்த சென்னல் வாயு சிதம்பரனார் அவர்களும் அதே போன்ற தீரர் சத்தியமூர்த்தி அவர்களும் ஆற்றிய உரைகள் எல்லாம் கேட்டு அவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டார்கள். நெல்லை இந்து கல்லூரியிலே படிக்கும் போது விடுதலை போராட்ட ஆர்வத்தின் காரணமாக இடையிலேயே படிப்பை நிறுத்திவிட்டு தேச தொண்டுக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டார். 1947ஆம் ஆண்டு மே தின விழாவை நடத்துவதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு அதை விவசாயிகளை எல்லாம் ஒன்று திரட்டி வெற்றிகரமாக நடத்தியதின் விளைவாக அந்த வட்டாரத்தில் இருந்த நிலப்பரப்புகளின் கோபத்திற்கு ஆளாகி அவர்களால் ஏவப்பட்ட குண்டர்களாலே தாக்கப்பட்டு ரத்தம் சிந்தி முதல் தியாக தழும்பை விவசாய வர்க்கத்துக்காக ஏற்றார். 1948ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் நாடெங்கும் கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்பட்டார்கள். அப்போது தலைமறைவு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ஐயா நல்லகண்ணு அவர்கள் 1949ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார்கள். நெல்லை சரிவிளக்கு என்ற பெயரில் அவர் கே பாலதண்டாயுதம் அவர்கள், பா மாணிக்கம், ஐ மாயாண்டி பாரதி போன்றவர்கள் எல்லாம் அந்த நெல்லை சதி வழக்கில் குற்றவாளிகளாக கூண்டில் நிறுத்தப்பட்டார்கள். 3 ஆண்டு கால விசாரணைக்கு பின்னால் அவர்கள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சிறைப்பட்ட கம்யூனிஸ்டுகளை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்ற மக்கள் இயக்கம்
வளர்ந்து பெருகியதின் விளைவாக, அந்த அழுத்தத்தின் விளைவாக அவர்களில் பலர் சில ஆண்டுகளில் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் ஐயா நல்லகண்ணு விடுதலை செய்யப்படவில்லை. ஏனென்றால் அவர் மீது வெடிகுண்டு வைத்திருந்ததாக ஒரு சதி வழக்கு இருந்தது. அதற்கு 5 ஆண்டு தண்டனை இருந்தது. ஆக 7 ஆண்டு காலம் சிறையிலே வாடி அதற்கு பின்னால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையானவுடன் அவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடன் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். அன்றைக்கு சென்னை சட்டசபையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக தோழர் பி. ராமமூர்த்தி அவர்கள் விளங்குகிறார். அவரை போய் சந்தித்து, முதலமைச்சர் காமராஜரை சந்தித்து இந்த முறையீட்டை வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதே போல தோழர் பி.ஆர். அவர்கள் அவரை அழைத்துக் கொண்டு காமராஜரை சந்திக்கிறார்கள். காமராஜர் அவர் வேண்டுகோளுக்கு இணங்கி ஒன்றை சொல்லுகிறார். மாநில சட்டப்படி தண்டிக்கப்பட்டவர்களை எல்லாம் நான் விடுதலை செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறேன். மத்திய சட்டப்படி தண்டிக்கப்பட்டவர்களை என்னால் விடுதலை செய்ய இயலாது என்று சொல்லி அவ்வளவு பேரையும் விடுதலை செய்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அதற்கு பின்னால் மத்திய அரசு சட்டப்படி தண்டிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு சிறையிலே சிறப்பு வகுப்பு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி, அது நல்லா என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி அவ்வளவு பேருக்கும் சிறப்பு வகுப்பு கொடுப்பதற்கு தலைவர் காமராஜர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். ஐயா நல்லகண்ணு அவர்கள் 1958 ஆண்டில் தனது 33வது வயதில் திருமதி ரஞ்சிதம் அம்மையாரை திருமணம் செய்து கொண்டு இல்லறம் என்னும் நல்லற வாழ்வில் ஈடுபட்டார்கள். அது மத வேற்றுமைகளுக்கு அப்பாற்பட்டு சமய வேலிகளை தாண்டி நடைபெற்ற திருமணம். அம்மையார் அவர்கள் கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர். ஆனாலும் கூட அவர்களுடைய இல்லற வாழ்வுக்கு மத வேறுபாடு ஒரு தடையாக இருக்கவில்லை. ரஞ்சிதம் அம்மையார் அவர்கள் தனது கணவரையும் அவருடைய தேச தொண்டனையும் முழுமையாக புரிந்து கொண்டவர். அதன் காரணமாக தன்னுடைய கணவரை முழுமையாக தேச தொண்டுக்கு ஒப்படைத்து விட்டு அவர் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர்களுக்கு 2 பெண்கள் பிறந்தார்கள். அவர்களை வளர்த்து படிக்க வைத்து ஒருவரை தலைமை ஆசிரியராகவும் மற்றொருவரை மருத்துவத்துறை பேராசிரியராகவும் ரஞ்சிதம் அம்மையார் அவர்கள் உருவாக்கினார்கள். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு, அதிலும் ரஞ்சிதம் அம்மையார் அவர்கள் தன்னுடைய கணவரின் தேச தொண்டுக்கு அவரை முழுமையாக ஒப்படைத்து விட்டு அவரை புரிந்து கொண்டதனால் அதை அவரால் செய்ய முடிந்தது. அந்த ஒருமித்த குடும்ப வாழ்க்கையில் பேரிடி போல ரஞ்சிதம் அம்மையாரின் சாவு அமைந்து விட்டது. நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று பாவேந்தரின் வரிகளுக்கு ஏற்ப சீரும் சிறப்புமாக திகழ்ந்த அந்த குடும்பம் துயரத்தில் மூழ்கியது. ஐயா நல்லகண்ணு அவர்கள் அளவற்ற சோகம் மனதிலே அலைமோதிய போதிலும் கூட வெளிக்காட்டாமல்
இன்று வரையிலும் தேச பணியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஐயாவின் பொது வாழ்விலும் அவருடைய குடும்ப வாழ்விலும் தோள் கொடுத்து துணை நின்ற பெருமைக்குரிய ரஞ்சிதம் அம்மையார் அவர்களின் மறைவு என்பது எந்த அளவுக்கு அவரை வாட்டி படைத்திருக்கும் என்பதை நம்மால் எண்ணி பார்க்க முடியவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக 1992 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரை அவர் பதவி வகித்தார். அந்த கட்சியில் கட்டுப்பாட்டு விதிகளில் ஒன்று என்னவென்று சொன்னால், மாநில செயலாளராக ஒருவர் 2 முறை மட்டுமே பதவி வகிக்கலாம், அதற்கு மேல் பதவி வகிக்க கூடாது என்பது கட்சியின் கட்டுப்பாட்டு விதி. ஆனால் 4 முறை தொடர்ந்து அவர் மாநில செயலாளர் பொறுப்பை ஏற்று நடத்துவதற்கு அகில இந்திய தலைமையே அதற்கு அனுமதி கொடுத்துக்கிற அளவுக்கு அவருடைய தொண்டின் சிறப்பு உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். மாநில செயலாளராக அவர் பதவி வகித்த போது சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அல்லது நாடாளுமன்ற மேலவைக்கோ அவர் சுலபமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க முடியும். ஆனால் தான் இந்த பதவிகளை வைப்பதை விட தன்னுடைய கட்சி தோழர்கள் வைக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருந்தது. இறுதி வரை அவர் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அவர் செல்லவில்லை, அந்த பதவிகளையும் வைக்கவில்லை. அவரை பொறுத்தவரையிலே ஒடுக்கப்பட்ட மக்களின் விலங்குகளை உடைத்தெறிய வேண்டும் என்பதிலே உறுதி பூண்டவராக இருந்தார். தீண்டாமை ஒழிப்பு, சாதி வேறுபாடுகளை களைதல், விவசாய தொழிலாளர்களின் நலன், மற்ற தொழிலாளர்களின் மேம்பாடு, அவற்றுக்காக வாழ்நாள் பூராவும் தொடர்ந்து போராடிய பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா நல்லகன் என்று சொன்னால் மிகையாகாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஈழத்தமிழர் பிரச்சனையில் அவர் காட்டிய அந்த ஈடுபாடு என்பது அளவற்றது. 2009 ஆண்டில் 20 நாடுகளின் துணையுடன் சிங்கள ராணுவம் பெரும் படையெடுப்பை ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக தொடுத்த போது அன்றைக்கு தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒன்றை உருவாக்கி அதற்காக மக்களை எல்லாம் அணிதிரட்டுகிற பல்வேறு போராட்டங்களை அன்றைக்கு நடத்த வேண்டியிருந்தது. அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்குவதில் ஐயா நல்லகன் அவர்களின் பங்கு மிக பெரியது. அவரும் தோழர் தாவனா பாண்டியன் மற்றும் தோழர்கள் எல்லாம் துணை நின்றார்கள். எல்லாவற்றை விட முக்கியமானது, அந்த காலகட்டத்தில் ஹைதராபாத்தில் அகில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை ஏக மனதாக நிறைவேற்ற செய்ததில் ஐயா நல்லகன் அவர்களின் அந்த பெரும்பங்கை இன்று நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அகில இந்திய கட்சிகளில் முதலாக ஈழத்தமிழர் பிரச்சனையில் அப்படி ஒரு ஆதரவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுதான் முதல் தடவை என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
அவருடைய தோற்றத்தில் மட்டுமல்ல எளிமை, சொந்த வாழ்க்கையிலும் எளிமை, தொண்டு, தியாகம், நேர்மை, எளிமை என்பவர்களுக்கு தமிழ்நாட்டில் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிற பெருமை ஐயா நல்லகண்ணு ஒருவருக்கே உண்டு. வள்ளுவ பேராசான் சொன்னார், சான்றாண்மை என்பது என்ன என்பதற்கு வள்ளுவ பேராசான் இலக்கணம் வகுத்திருக்கிறார். 5 குணாம்சங்கள், 5 பண்பாடுகள் ஒருவனிடம் இருக்க வேண்டும் சான்றோன் என்று சொல்லப்படுவனுக்கு. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊறிய தூண் என்று வள்ளுவர் சொன்னார். அன்பு காட்டுதல், பிறரிடம் அன்பு காட்டுதல், பழிபாவங்களுக்கு அஞ்சுதல், மற்றவர்களுக்கு உதவி செய்தலே கடமையாக கொள்ளுதல், இரக்கம் காட்டுதல், உண்மை பேசுதல் ஆகிய இந்த 5 சால்பும் சான்றாண்மை என்னும் மாளிகையை சுமக்கும் தூண்களாகும் என்று வள்ளுவ பேராசான் சொன்னார். வள்ளுவர் வகுத்த அந்த சான்றாண்மைக்குரிய இலக்கணத்துக்கு 100க்கு 100 எடுத்துக்காட்டாக விளங்குபவர் ஐயா நல்லகண்ணு என்று சொன்னால் மிகையாகாது. நம்முடைய மதிப்புக்குரிய முதல்வர் இங்கு பேசும்போது ஒன்றை சொன்னார்கள், அதையே நான் திரும்ப சொல்கிறேன். ஐயா நல்லகண்ணு வாழ்கின்ற காலத்திலேயே நாமும் வாழ்கிறோம் என்பதுதான் நமக்குள்ள பெருமையாகும். அந்த பெருமை தமிழ் இனத்தின் பெருமை, தமிழ் கூறும் நல்லுறத்தின் பெருமை என்று கூறி ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு அவர்களுடைய இந்த 100ஆண்டு விழாவில் அவரை வாழ்த்தும் வயது எனக்கோ இங்கே இருக்க உங்களுக்கோ நிச்சயமாக இல்லை. அனைவரும் அவரின் வாழ்த்துகளை பெறுவதற்கு அவர் நமக்கு என்றும் துணையாக இருப்பார், வழிகாட்டுவார் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.